இன்றைக்கி சூப்பரான ஒரு தட்டைக்காய் பொரியலும் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து அதிகமாக இருந்தது, வெண்டைக்காவும் அதிகமாக இருந்துச்சு. சரி வெண்டைக்காய் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன். அம்மாவுக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு வடித்து பண்ணால் தான் அம்மாவுக்கு பிடிக்கும். அம்மா இல்லாத நேரத்தில் என்ன பண்ணி நான் குக்கரில் வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு அந்த குக்கர் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி வடிச்சிடலான்னு சொல்லி அதை ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்புக்காக வந்து நான் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா அரைச்சி தான் செய்வேன். அரைச்சி செய்யும்போது நமக்கு குழம்பு புளிக்குழம்புலாம் பார்த்துட்டிங்கன்னா 2 நாளைக்கு வச்சாலும் கெட்டு போகாது. அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டிருக்கேன், ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன், அதே ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், அதே அரை ஸ்பூனில் வந்து மிளகு எடுத்திருக்கேன். மிளகு அதிகமாக சேர்த்த மாட்டேன், அது ஸ்மெல்லுக்காக வேண்டி கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பார்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மொறுமொறுன்னு இருந்தால் போதும். நம்ம மிக்சியில் போடும்போது அது பொடியணும், அந்த மாதிரி அதுக்காக. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கொஞ்சம் 2 பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காய் இல்லாமல் செஞ்சாலும் குழம்பு நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காய் வேணுங்கிறனால நான் தேங்காய் சேர்த்திக்கிட்டேன். பார்த்துட்டிங்கன்னா அதையும் கொஞ்சம் நல்லாவே நம்ம தேங்காய் இது எல்லாமே ஒட்டுக்காக வதக்கி விட்டுட்டு 2 பழுத்த தக்காளி அறுத்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லாவே வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டேன். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது குழம்பு எப்போவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்புக்கே வந்து நம்ம வதக்கி செய்யும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே ருசியே வேறு மாதிரி இருக்கும். நம்ம சும்மா அப்படியே பச்சை பச்சையாக போட்டோம்னா அது எனக்கு பிடிக்காது. பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடும் ஆயிடுச்சு ஒரு பக்கம், அதை எடுத்து வச்சாச்சு. இது நல்லா நம்ம ஆற விட்டுறலாம், நல்லா வதங்கிருச்சு, ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணியிருந்தோம்லையே பொடிக்கிறதுக்காக அதை ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டேன் மிக்சியில். அதுக்கப்புறமா அது கூடயே நம்ம அந்த அரைச்ச மசாலாலாம் போட்டுட்டேன். இப்போ சட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஆயில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் 4-5 பல் சின்ன வெங்காயம் பூண்டி நான் வந்து அறுத்து போட்டிருக்கேன். அது கூட நம்ம கழுவி வச்ச வெண்டைக்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நம்ம புளிக்குழம்புக்கு எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டேன், அது உங்கள்கிட்ட காட்டலை. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும், அந்த உப்பு டேஸ்ட்லாம் அதில் போயிடும். அதுக்காகத்தான். இப்போ காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி அதுலேயே மிளகு சேர்த்திருக்கோம். இப்போ காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திருக்கேன். இது பார்த்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நம்ம தேவையளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது ஒரு 2 வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில். வதக்கினதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வதக்கும்போது அந்த காரம் எல்லாமே அதில் சேர்ந்துடும். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி நான் சேர்த்திருக்கேன். தேவையான புளிப்புக்கு அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அந்த புளி அளவு உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம புளி சேர்த்துவோன்னு சொல்லி, அந்த மாதிரி நீங்கள் புளிப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் நிறைய புளிப்பு சேர்த்துறவங்களும் அதிகமாக இருப்பாங்க. இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் அந்த புளிப்புலேயே வந்து இதுலலாம் வந்து நல்லா சூப்பராக இதாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் அதிலேயே ஊற்றிக்கலாம். இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயிலேயே அதையும் வதக்கி விடணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட நாளைக்கு வைக்கும்போது, அது இட்லிக்கெல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் குழம்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும், காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி போதுமானது. இது நல்லாவே நமக்கு கொதித்து வரட்டும். ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பு போட்டிருந்தோம், வெண்டைக்காய்க்கும் உப்பு போட்டிருந்தோம். இப்போ குழம்புக்காகவும் நான் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம பார்த்து உப்பு செக் பண்ணி போட்டுக்கணும் எப்போவுமே. குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு, நல்ல மணத்தோடு சூப்பராக இருக்குது. இது வந்து அரைச்சி வைக்கும் போது தான் இந்த டேஸ்ட்டும் இந்த மணமும் நமக்கு கிடைக்கும். சும்மா அந்த தூளுகளெல்லாம் போடும்போது டேஸ்ட்டு வராது. எங்கேயாவது நமக்கு அர்ஜென்ட்டுங்கும் போது நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.